ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதமாகிய ஆணி மாதத்துடைய ராசி பலனை தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் மாதமாகிய ஆணி மாதத்துடைய சிறப்புகள் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா ஆணி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குது. சிறப்புகள் தெரியாததுனால நிறைய பேர் ஆணி மாதத்தை விட்டுடுறோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆணி மாதமாகிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ் மாதத்தில் ஆணி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வாங்க சிறப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் தான் இந்த ஆணி மாதம். இது தேவர்களுடைய மாலை பொழுது என்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. மேலும் ஆணி மாதத்தில் இளவேநீர் காலம் என்றும் இந்த மாதத்தை சொல்லப்படும். காரணம் என்னன்னா, கோடையுடைய தாக்கம் நீங்கி இதமான காற்று இந்த மாதத்தில் வீசும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு மாதம் என்று சொல்லப்படும். அதே போல் இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. மேலும் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்ந்தது இந்த ஆணி மாதத்தில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜர் பெருமானுக்கு திருமஞ்சனமானது நடைபெறும். அதே போன்று வைணவ திருத்தலங்களில் கூட முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆணியில் கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும். பெருமாளுக்கும் திருமஞ்சனம் நடைபெறும், பெருமாளுடைய சிவபெருமானுக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். அதுதான் இந்த ஆணி மாதத்துடைய சிறப்பே. சில கோவில்களில் ஆணி மாதத்தில் பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம். அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் இருக்கக்கூடிய திறந்தவெளி கொண்ட கருவறையில் எழுந்தருளுக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும். கொடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க பக்தர்கள். பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்குவாங்க. இதே போன்று திருச்சி மலைக்கோட்டையில் கூட எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாய்மானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தாளர்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. பூஜைகள் நிறைவு செய்ததுக்கு பின்னாடி அர்ச்சகர்கள் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு திரும்ப பிரசாதமாக அளிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆணி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேற்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க. தமிழகத்தில் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமியொட்டி தெப்பத் திருவிழா கூட நடைபெறும். அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றளவுக்கும் நடைபெறும். இப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சிறப்பான சம்பவங்கள் இந்த ஆணி மாதத்தில் இருக்குது. அதனால தான் இந்த ஆணி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. இந்த தெய்வீகமான மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளோட அடிப்படையில் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி சொல்லப்பட்ட தலையெழுத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆணி தமிழ் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். மற்றவர்களுடைய மனதை புரிந்து செயல்படுறதுல கன்னிராசினியர்கள் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இந்த மாதிரி குணத்தில் கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஆணி மாத கிரகநிலைகளை ஃபஸ்ட்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சந்திரனோடு இணைகிறாரு. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று சந்திரனோடு இணைகிறாரு. இது பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அப்போ இது ஒரு யோகமான விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த ஆணி மாதம் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரியக்கூடிய விதத்தில் எல்லா நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் உண்மை. ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு அத்தனை மாற்றங்களுமே கைகூடும். குருவுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதுனால பணவரவு கூட சரளமாக இருக்கும். பணவரவு சரளமாக இருக்கும்போது பணவரவை சேமிப்பு பாருங்கள். எப்பயுமே பணவரவு இருக்கும்போதே அதை சேமிக்கிறது நல்லது. காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ள என்ற பழமொழி கேள்விப்பட்டதில்லையா? அந்த பழமொழிக்கேற்ப செயல்படுங்க.
பணவரவு சரளமாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது. பணவரவை சேமிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஆனி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்வார். அது அவருக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிநாதன் புதன் என்பதனால வரக்கூடிய இந்த டைம் ஒரு இனிய டைமாக அமையும். எதிர்காலத்தை சிறப்பாக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை இப்பொழுது நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அஷ்டமத்து குருவால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடுகளையும் திறமைகளையும் பார்த்து மேலதிகாரிகளே வந்து திகைத்து பாராட்டுவாங்க. சூரியனோடு புதன் இணையறதுனால புதத்திய யோகமானது உருவாகுது. எனவே அரசு சார்ந்த விஷயங்கள் அத்தனையிலுமே அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அனுகூலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆணியுடைய 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு செவ்வாய் வருவது யோகம்தான். 8வது வீட்டுக்கு அதிபதி 12ல் வரும்போது எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். அதாவது திட்டமிடாது செய்யக்கூடிய காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். அதாவது நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க, அது போகிற போக்கில் செய்வீங்க, அதெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி தொட்டது எல்லாமே அந்த இடத்துல ஜெயமாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கறதுனால கெடுபலன்கள் எல்லாமே வந்து குறையும். ஸோ கெடுபலன்கள் குறையக்கூடிய இந்த ஒரு டைம் உங்களுக்கான அதிர்ஷ்ட டைம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கேற்ப ஆனி மாதம் கன்னி ராசிக்காரங்க செயல்படுங்க. அதுக்கப்புறம் ஆணியுடைய 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருவார். அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைவார். அப்போ அவர் இணையும் போது சுக்கிர மங்கள யோகமானது உருவாகுது. மேலும் குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாயுடைய பார்வை சனி மீது விழுது. எனவே தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். நிர்வாக திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். வியாபார விருத்திக்கு புதிய முதலீடுகள்லாம் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து மன நிம்மதி அடைவீங்க. ஸோ இந்த ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஆனி 19ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்றாரு. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் வரும்போது செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கடல் வணிகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். ஆதாயம் நிறைய கிடைக்கும். ஆதாயம் தரக்கூடிய தாள்களை அதிகமாக நண்பர்கள் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பாங்க. புதிய வாகனம் வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழலாம். உத்தியோகத்தில் உங்கள் அறிமுத்திறமையை கண்டு அதிகாரிகள் வியப்பாங்க. தொழிலில் தான் நீங்கள் வெற்றி நடைய போட போகிறீங்க. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆனி மாதம் கிரக மாற்றங்கள் வரும்போது இப்படி பாசிட்டிவாக பல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் கன்னிராசிக்காரங்க உங்களுடைய பொது வாழ்வு பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபிவிருத்தி செய்யக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க. வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய நினைப்பவர்களுக்கு உங்களோட முயற்சிகள் அத்தனையுமே வந்து கைகூடும். கலைஞர்களுக்கு கூட சக கலைஞர்களுடைய அறிமுகத்தால் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நல்ல வரன்கள் கைகூடும். ஸோ வரன்கள் வரும்போதே அந்த வரன்களை கரெக்டாக அமைச்சுக்கணும். அப்புறம் அமைச்சுக்கணும்னா பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் நல்ல வரன் வரும்போதே அமைச்சுக்குங்க. வரன் புதிதாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது வரைக்கும் வரனே பார்க்கல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனி மாதம் அதுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்ட மாதம். ஆனி மாதம் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு புதிய தொழிலே தொடங்கலாம். நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் ஆனி மாதம் தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும். அதனால் புதிய தொழில் கூட தொடங்கலாம். ஸோ ஆனி மாத ராசி பலனாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனி மாதமே ஒரு அதிர்ஷ்ட மாதமாக இருந்தாலும் ஆனி மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்கள் நிறைய இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எந்தெந்த நாட்கள்ங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் மாதம் 17, 18, 21, 22, 27, 28. ஜூலையில் 13, 16 இதெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாட்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா கிரே நிற ஆடை அணிந்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட நாள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கன்னி ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன் இதை நான் லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்களை போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இதை லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களே லைக் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஆணி மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.